Hello everyone, welcome to Talk Easy English. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது what all the phrases can we use while traveling on train. ட்ரெயினில் நம்ம ட்ராவல் பண்ணும்போது என்னென்ன phrases நம்ம யூஸ் பண்ணலாம். யூஸ்வலாக எல்லாருக்குமே ட்ரெயின் ஜேர்னி பண்ண ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அந்த எக்ஸ்பீரியன்ஸில் நம்ம தமிழ் சென்டென்சஸ் நிறைய யூஸ் பண்ணியிருப்போம். பட் அது இங்கிலீஷில் பேசினா பெட்டராக இருந்திருக்கலாம் அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணுவோம் இல்லையா. அதுக்காக இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன இங்கிலீஷ் சென்டென்சஸ்லாம் யூஸ்வலாக ட்ராவல் பண்ணும்போது யூஸ் பண்ணுவோம். லைக் எப்படி போகிறீங்க, ட்ரெயினில் போகிறேன், எந்த பிளாட்ஃபார்மில் நிற்கணும், எப்படி டிக்கெட் வாங்குறது, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் நம்ம கேட்போம் இல்லையா. இதுக்கெல்லாம் இங்கிலீஷில் எப்படி கேட்குதுன்னு தெரியாமல் இருந்திருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம அதை எப்படிலாம் மாடிஃபை பண்ணலாம், இங்கிலீஷில் ட்ரை பண்ணலாங்கிறது தான் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் த வீடியோ. ஃபஸ்ட்டு சென்டென்ஸ். இப்போது யூஸ்வலாக நீங்கள் பிளான் பண்ணியிருக்கீங்க, லைக் சென்னைக்கு போகலாம், ஜஸ்ட் இன் இமேஜினேஷன் சென்னை போகலான்னு ஒரு ஐடியா இருக்கும். ஸோ அப்போ நம்ம என்ன கேட்போம், நீங்கள் எங்கே ஹவு டு யூ கோ டு சென்னை, தட் இஸ் சென்னைக்கு எப்படி போகிறீங்க. ஓகே, இதே தமிழில் நம்ம சென்னைக்கு எப்படி போகிறீங்கன்னு கேட்போம். அதை இங்கிலீஷில் எப்படி கேட்கலான்னா ஹவு டு யூ கோ டு சென்னை. அதுக்கு ரிப்ளை எப்படி கொடுப்போம், நான் ட்ரெயினில் போகிறோன்னு சொல்லுவேன். ஓகே, அதை நம்ம இங்கிலீஷில் எப்படி கொடுக்கலான்னா ஐ கோ பை ட்ரெயின். ஓகே, அடுத்த கொஸ்டின், லக்கேஜ் எல்லாம் எடுத்துகிட்டு போகலாமா ட்ரெயினில். இதை நம்ம இங்கிலீஷில் எப்படி கேட்கலாம் அப்படின்னா கேன் ஐ டேக் மை லக்கேஜ் ஆன் தி ட்ரெயின், கேன் ஐ டேக் மை லக்கேஜ் ஆன் தி ட்ரெயின். அடுத்த சென்டென்ஸ், என்னெல்லாம் கொண்டுட்டு போகிறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க, எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு கேட்போம் இல்லையா. அது இங்கிலீஷில் எப்படி கொடுக்கலாம், what am I allowed to bring, what am I allowed to bring. Next sentence, நாளைக்கு உங்களுக்கு ட்ரெயின் எந்த டைம் அப்படின்னு கேட்பாங்க இல்லையா. அது இங்கிலீஷில் எப்படி கேட்கலான்னா what time is your train tomorrow, what time is your train tomorrow. இதுக்கு நம்ம எப்படி ரிப்ளை கொடுக்க போகிறோம். இப்போ யாராவது நம்ம கேட்டாங்க what time is your train tomorrow அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம இங்கிலீஷில் எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா என்னுடைய ட்ரெயின் வந்து காலையில் 8 மணிக்கு. ஓகே, அதை இங்கிலீஷில் நம்ம எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா மை ட்ரெயின் இஸ் அட் 8 o'clock in the morning, மை ட்ரெயின் இஸ் அட் 8 o'clock in the morning. ரைட், அடுத்து நம்ம என்ன கேட்பாங்க, நீங்கள் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலேயே இருக்கீங்களா இல்லை பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுமான்னு கேட்பாங்களா. அதுக்கு நம்ம ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலேயே இருக்கீங்களாங்கிறத இங்கிலீஷில் எப்படி கேட்கலான்னா ஆர் யூ நியர் டு தி ரயில்வே ஸ்டேஷன், ஆர் யூ நியர் டு தி ரயில்வே ஸ்டேஷன். இல்லை நான் ரொம்ப அதாவது ஒரு 1 hour ட்ராவல் பண்ணி ஆகணும், ஸ்டேஷன்லேருந்து ஒரு 1 hour ட்ராவல் பண்ணுற டிஸ்டன்ஸில் இருக்கேன் அப்படின்னா நோ, த ஸ்டேஷன் இஸ் 1 hour ஃப்ரம் ஹியர், த ஸ்டேஷன் இஸ் 1 hour ஃப்ரம் ஹியர். நெக்ஸ்ட், இப்போ ரயில்வே ஸ்டேஷனுக்கு நம்ம போகணும். போகிறதுக்கு முன்னாடி நம்ம பஸ்ஸில் ஏறி நம்ம ட்ராவல் பண்ண வேண்டிய சுச்சுவேஷனாக இருந்தது அப்படின்னா நம்ம பஸ்ஸில் ஏறினோடனே இந்த பஸ் வந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகுமா அப்படிம்போம் இல்லையா. அதை இங்கிலீஷில் எப்படி கேட்கலாம் அப்படின்னா டஸ் திஸ் பஸ் கோ டு ரயில்வே ஸ்டேஷன், டஸ் திஸ் பஸ் கோ டு ரயில்வே ஸ்டேஷன். நெக்ஸ்ட், ஆமாம் இது ரயில்வே ஸ்டேஷன். இப்போ யாராவது நம்மக்கிட்ட என்கொயரி பண்ணுறாங்க டஸ் திஸ் பஸ் கோ டு ரயில்வே ஸ்டேஷன் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா நம்ம எப்படி ரிப்ளை பண்ணலாம் அப்படின்னா எஸ் த பஸ் கோஸ் டு ரயில்வே ஸ்டேஷன், the bus goes to the railway station. இல்லை பஸ் ரயில்வே ஸ்டேஷனுக்கு இந்த பஸ் போகாது அப்படின்னா இங்கிலீஷில் எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா நோ இட் டசன்ட் கோ, நோ இட் டசன்ட் கோ. டஸ் நாட்டை தான் நான் உங்களுக்கு கான்ட்ராக்ட் ஃபார்மில் கொடுத்துருக்கேன், டசன்ட். இப்போது நம்ம பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறோம், ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கிட்டோம். இப்போ நம்ம வி நீட் டு பை அ டிக்கெட் வாங்கணும். டிக்கெட் வாங்குறதுக்கு முன்னாடி நம்ம என்ன கேட்போம், டிக்கெட் கவுண்டர் எங்கே இருக்குதுன்னு நமக்கு தெரியாது. ஸோ டிக்கெட் எங்கே வாங்கிறது, அதை இங்கிலீஷில் எப்படி கேட்கலாம் அப்படின்னா வேர் கேன் ஐ பை அ டிக்கெட், வேர் கேன் ஐ பை அ டிக்கெட். நான் டிக்கெட் எங்கே வாங்கிறது. நெக்ஸ்ட், இந்த அடுத்த ட்ரெயின் சென்னைக்கு எப்பொழுது. ஓகே, நீங்கள் போன நேரத்துக்கு ட்ரெயின் போயிருந்துருக்கலாம், இல்லை டிக்கெட் காலியாக இருக்கலாம். ஸோ நம்ம அடுத்த கொஸ்டின் என்ன கேட்போம், அடுத்த ட்ரெயின் சென்னைக்கு எப்போ வரும் கேட்போம் இல்லையா. அதை இங்கிலீஷில் எப்படி கேட்கலான்னா வாட் டைம் இஸ் த நெக்ஸ்ட் ட்ரெயின் டு சென்னை, வாட் டைம் இஸ் த நெக்ஸ்ட் ட்ரெயின் டு சென்னை. ஓகே,
இது வந்து நம்ம கேட்கும்போது நமக்கு ஃப்ரீக்வன்சி தெரியணும். அதாவது ட்ரெயின் ஃப்ரீக்வன்சி எத்தனை மணி நேரத்துக்கு ஒரு தடவை போகுது ட்ரெயினு. ஓகே, அப்படி கேட்டோம் அப்படின்னா இங்கிலீஷில் எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா, அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை ட்ரெயின் கிளம்பும் அப்படிம்போம். அது இங்கிலீஷில் எப்படி கொடுக்கலான்னா, த ட்ரெயின் டிபார்ட்ஸ் எவ்ரி ஹாஃப் அன் ஹவர். த ட்ரெயின் டிபார்ட்ஸ் எவ்ரி ஹாஃப் அன் ஹவர். ஸோ நம்ம ஹாஃப் அன் ஹவர் தான் நம்ம சொல்லுவோம், ஹவர்னு சொல்லக்கூடாது, ஹார். ஸோ தட் இந்த இடத்துல பாருங்க, எவ்ரி ஹாஃப் அன் ஹவர், டிபார்ட்ஸுங்கிறதுக்கு கிளம்புறதுன்னு அர்த்தம். ஸோ த ட்ரெயின் டிபார்ட்ஸ் எவ்ரி ஹாஃப் அன் ஹவர். நெக்ஸ்ட், லாஸ்ட்டு ட்ரெயின் எப்போ, ரைட்? இதை இங்கிலீஷில் எப்படி கேட்கலான்னா, when is the last train? when is the last train? இப்போ ட்ரெயின் வரும்போது டிக்கெட் வாங்குறதுக்கு முன்னாடி நமக்கு டிக்கெட் கொடுக்குறாங்க. அப்போ இந்த ட்ரெயின் ஃபாஸ்டஸ்ட்டாக இருக்கையிலே ஃபாஸ்டஸ்ட்டு ட்ரெயின் இதானா அப்படின்னு கேட்போம் இல்லையா? அதை நம்ம இங்கிலீஷில் கேட்குறது எப்படின்னா, இஸ் திஸ் த சூப்பர் ஃபாஸ்டஸ்ட் ட்ரெயின்? இஸ் திஸ் தி சூப்பர் ஃபாஸ்டஸ்ட் ட்ரெயின்? நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? இப்போ டிக்கெட் கவுண்டருக்கு போயிட்டோம். இப்போ ஒன் வே டிக்கெட்டா இல்லை டூ வே டிக்கெட்டா நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒன் வே அப்படின்னா நம்ம போகிறதுக்கு மட்டும் எடுத்துக்கிறது. டூ வே அப்படின்னா ரிட்டன் டிக்கெட்டாக சேர்த்து எடுத்துக்கிறது. அப்போ நமக்கு இப்போ ஒன் வே தேவைப்படுதுன்னா, ஐ ஜஸ்ட் நீட் அ ஒன் வே டிக்கெட். ஐ ஜஸ்ட் நீட் எ ஒன் வே டிக்கெட். எனக்கு ஒரு ஒன் வே டிக்கெட் வேணும், ரைட்? இப்போ நம்ம டிக்கெட் கொடுக்கும்போது பைசா எவ்வளோன்னு கேட்போம் இல்லையா? ரூபாய் எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னு கேட்போம் இல்லையா? அப்போ அது இங்கிலீஷில் எப்படி கேட்கலாம் அப்படின்னா, ஹவு மச் இஸ் இட்? ஹவு மச் இஸ் இட் அப்படின்னா எவ்வளவு இது, இந்த டிக்கெட் எவ்வளவு? ஹவு மச் டஸ் இட் காஸ்ட்? ஹவு மச் டஸ் இட் காஸ்ட்? எவ்வளவு காசு இது, ரைட்? இப்போ நம்ம டிக்கெட் வாங்கியிருக்கோம். டிக்கெட் வாங்கிட்ட உடனே நம்ம டிக்கெட் வந்து வெயிட்டிங்கில் இருக்குது, கன்ஃபார்ம் ஆகலை. அப்படிங்கும்போது அதை இங்கிலீஷில் எப்படி கொடுக்கலான்னா, என் டிக்கெட் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்குது, இது கன்ஃபார்ம் ஆகுமா அப்படின்னு கேட்போம் இல்லையா? இங்கிலீஷில் எப்படி கேட்கலான்னா, மை டிக்கெட் இஸ் இன் வெயிட்டிங் லிஸ்ட், கேன் திஸ் பி கன்ஃபார்ம்ட்? மை டிக்கெட் இஸ் இன் தி வெயிட்டிங் லிஸ்ட், கேன் திஸ் பி கன்ஃபார்ம்ட்? ரைட். இப்போ நமக்கு ஒரு கம்பார்ட்மெண்ட் இருக்கும். யூஸ்வலாக ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட்டுக்கும் நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. 1 2 3 4 இல்லை அதுக்கு ஆல்ஃபபெட்டோடு கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த கம்பார்ட்மெண்ட், இந்த கோச் எங்கே வரும் அப்படின்னு கேட்போம் இல்லையா? அதை இங்கிலீஷில் எப்படி கேட்கலான்னா, வேர் டஸ் த S7 கோச் கம் இன்? வேர் டஸ் தி S7 கோச் கம் இன்? இந்த S7 கோச் எங்கே நிற்கும்? நெக்ஸ்ட், இப்போ ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டோம். ஓகே, அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலான்னா, சென்னைக்கு போகிற ட்ரெயினை நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அது இங்கிலீஷில் எப்படி கொடுக்கலான்னா, ஐ மிஸ் த ட்ரெயின் டு சென்னை. ஐ மிஸ் த ட்ரெயின் டு சென்னை, ரைட்? இப்போ நம்ம ட்ரெயின் வந்து ரிசர்வேஷன் கொடுத்துருக்கோம். அந்த ரிசர்வேஷனை இப்போ நம்ம கேன்சல் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் இருக்குது. அப்படின்னா எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா, ஐ வுட் லைக் டு கேன்சல் மை ரிசர்வேஷன். ஐ வுட் லைக் டு கேன்சல் மை ரிசர்வேஷன். நெக்ஸ்ட், இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏதாவது கன்செஷன் இருக்கா, ரைட்? ஏதாவது சலுகைகள் இருக்கான்னு கேட்போம் இல்லையா? அது இங்கிலீஷில் எப்படி கொடுக்கலான்னா, இஸ் தேர் எனி கன்செஷன் ஃபார் ஸ்டூடெண்ட்? இஸ் தேர் எனி கன்செஷன் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ்? ரைட். இப்போது இதே டிக்கெட்டு நம்ம மைபி ட்ரெயின் மிஸ் பண்ணியிருக்கலாம், இல்லை ட்ரெயின் டிலேவாக இருக்கலாம், இந்த மாதிரி ஏதாவது ரீசன் இருந்து இதே டிக்கெட்டில் நான் வேறு ட்ரெயினில் ட்ராவல் பண்ண முடியுமான்னு கேட்போம் இல்லையா? அதை இங்கிலீஷில் எப்படி கேட்கலான்னா, கேன் ஐ ட்ராவல் ஆன் தி நெக்ஸ்ட் ட்ரெயின் வித் திஸ் டிக்கெட்? Can I travel on the next train with this ticket? Next, இப்போ எந்த பிளாட்ஃபார்மில், we have several platforms, like நிறைய பிளாட்ஃபார்ம் இருக்கும். எந்த பிளாட்ஃபார்மில் இந்த ட்ரெயின் நிற்கும், இந்த ட்ரெயின் வரும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதே இங்கிலீஷில் எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா, on which platform will the train arrive? On which platform will the train arrive? Next, இப்போ நம்ம லக்கேஜ் கொண்டு வந்திருப்போம். லக்கேஜை வந்து நமக்கு ஏதாவது ஒரு எமர்ஜென்சியாக வெளியில் போக வேண்டியது இருக்கும், இல்லை ஸ்நாக்ஸ் ஏதாவது வாங்க வேண்டியது இருக்கும். அப்போ யார்கிட்டையாவது பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட என்ன சொல்லுவோம், இந்த லக்கேஜை கொஞ்சம் பார்த்துக்கிறீங்களான்னு கேட்போம் இல்லையா? அதை இங்கிலீஷில் எப்படி கேட்கலான்னா, குட் யூ ப்ளீஸ் கீப் அன் ஐ ஆன் மை லக்கேஜ்? குட் யூ ப்ளீஸ் கீப் அன் ஐ ஆன் மை லக்கேஜ்? என் லக்கேஜை கொஞ்சம் பார்த்துக்க முடியுமா? ரைட். இப்போ ரிசர்வேஷன் நமக்கு கன்ஃபார்ம் ஆகலை, ஏதாவது ரிசர்வேஷன் சீட் கிடைக்குமா இருக்குமாங்கிறோம் இல்லையா? அதை இங்கிலீஷில் எப்படி கேட்கலான்னா, டு யூ ஹாவ் எனி ரிசர்வேஷன் சீட்? டு யூ ஹாவ்
ரிசர்வேஷன் சீட், ஏதாவது ரிசர்வேஷன் சீட் இருக்கா? ரைட். இந்நாளைக்கு எந்த டைமுக்கு இது கிளம்பும்? ரைட். இன்றைக்கி பிளான் பண்ணியிருக்கீங்க, நாளைக்கு இந்த ட்ரெயின் எந்த டைமுக்கு கிளம்புங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சாகணும். அதே இங்கிலீஷில் ரிசர்வேஷன் கவுண்ட்லேயோ இல்லை எங்கேயாவது கேட்கணும் அப்படின்னா, do you know what time the train leave tomorrow? Do you know what time the train leave tomorrow? Next, இந்த ட்ரெயின், அதாவது நிறைய ட்ரெயின்ஸ் வரும் பிளாட்ஃபார்ம்ஸில், இந்த பர்டிகுலரான ஒரு ட்ரெயின், நம்ம போக வேண்டிய ட்ரெயின் சென்னைக்கு போகுமாங்கிறத ஒரு கன்ஃபர்மேஷன் நம்ம கேட்கணும் அப்படின்னா, does the train go to Chennai? Does the train go to Chennai? ஓகே. இப்போது யார்கிட்டையாவது கேட்பீங்க எந்த பிளாட்ஃபார்முக்கு போகணும் அப்படின்னு கேட்போம் இல்லையா? அப்போது யாராவது நம்மக்கிட்ட வந்து என்கொயரி பண்ணுறாங்க, எந்த பிளாட்ஃபார்முக்கு நாங்கள் போகணும், சென்னைக்கு போகணும் அப்படின்னா, அதுக்கு ரிப்ளை நம்ம இங்கிலீஷில் எப்படி கொடுக்கலான்னா, நீங்கள் பிளாட்ஃபார்ம் நம்பர் 7க்கு போகணும், பிளாட்ஃபார்ம் நம்பர் 8க்கு போகணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷில் எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா, you need to go to platform number 7. You need to go to platform number 7. ஓகே. இப்போ பிளாட்ஃபார்ம் நம்பர் 7க்கு நம்ம போயாச்சு. இப்போ ட்ரெயினுக்கு வந்து ட்ரெயின் நம்ம பார்த்துட்டோம், போகலாம் வாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷில் எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா, லெட்ஸ் மூவ், லெட்ஸ் மூவ், நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஓகே. போகிறதுக்கு முன்னாடி லக்கேஜ் எல்லாம் எடுத்துக்கணும் இல்லையா? அதை இங்கிலீஷில் எப்படி கொடுக்கலன்னா, let us pick up our luggage. Let us pick up our luggage. லக்கேஜ் எல்லாம் எடுத்துக்கலாம் வாங்க போகலாம் அப்படின்னு. ரைட். நெக்ஸ்ட்டு, ட்ரெயின் வந்து கிளம்புறதுக்கு இருக்குது. ஓகே, ரெடி ஆகிடுச்சு. அப்போது நம்ம எப்படி அதை இங்கிலீஷில் கொடுக்கலான்னா, the train is about to leave. The train is about to leave. அதாவது ரெடியாக இருக்குது, ட்ரெயின் மூவ் ஆக போகுதுன்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு, இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் நேரம் தான் ட்ரெயின் நிற்கும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷில் எப்படி கொடுக்கலான்னா, the train stops here for short time. The train stops here for short time. நெக்ஸ்ட், இப்போ யூஸ்வலாக நமக்கு ஸ்நாக்ஸ், பிள்ளைகள் கூட்டிகிட்டு போனால் ஒரு ஸ்நாக்ஸ் வாங்க வேண்டியது இருக்கும், லஞ்சோ இல்லை டின்னரோ ஏதாவது வாங்க வேண்டியது இருக்கும் இல்லையா? அப்போ நமக்கு பேண்ட்ரி கார் தேடுவோம். பேண்ட்ரி கார்னால் இட்ஸ் சம்வாட் லைக் நம்ம ட்ரெயினில் ஜேர்னியை எடுக்கும்போது நமக்கு அந்த ஃபுட் அவைலபிலிட்டி இருக்கிற ஒரு கம்பார்ட்மெண்ட்டு. ரைட். இப்போ அது இருக்கா, எந்த கோச்சில் இருக்குதுன்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் நம்ம அந்த இடத்துக்கு போயிட்டு நம்ம வாங்க முடியும், நமக்கு வேணுங்கிற ஈட்டபிள்ஸை வாங்கிக்க முடியும். ஸோ நமக்கு அதை எப்படி தெரிஞ்சுக்கலாம், பேண்ட்ரி கார் எந்த கோச்சில் இருக்குது அப்படின்னு கேட்போம் இல்லையா? இல்லை 11வது கோச்சில் இருக்குது, 7வது கோச்சில் இருக்குது, 8வது கோச்சில் இருக்குதுன்னு டைரக்ட் பண்ணுவாங்க. அப்போது இதை இங்கிலீஷில் எப்படி கொடுக்கலான்னா, the pantry car compartment is on coach number 7, 11. The pantry car compartment coach is in on number 11. ரைட். இப்போ ட்ரெயினில் நம்ம உள்ளே என்ட்ரி ஆகிட்டோம். என்ட்ரி ஆன உடனே விண்டோ க்ளோஸ்டாக இருக்கும். ஓகே. இப்போ நம்ம என்னன்னு சொல்லுவோம், இந்த டோரை ஓப்பன் பண்ண, இந்த விண்டோ ஓப்பன் பண்ணுறதுல உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளமே இருக்கா, ஆட்சேபனை இருக்கான்னு கேட்போம் இல்லையா? அதை இங்கிலீஷில் எப்படி கேட்கலான்னா, do you mind if I open the window? Do you mind if I open the window? இப்போது இந்த விண்டோ ஓப்பன் பண்ணுறதுனால உங்களுக்கு ஏதாவது ஆட்சேபனை இருக்கா, பிரச்சனை இருக்கான்னு கேட்குறோம். நெக்ஸ்ட்டு, இப்போ நமக்கு பர்த் கன்ஃபார்ம் ஆகிருக்கு, எந்த பர்த் நம்ம சூஸ் பண்ணுறது? லோயர் இருக்கும், மிடில் இருக்கும், அப்பர் இருக்கும். ஓகே. அப்போ நான் எங்கே தூங்கலாம், லோயர் பர்த்தில் தூங்கட்டுமா இல்லை அப்பர் பர்த்தில் தூங்கலாமான்னு கேட்போம் இல்லையா? அதை இங்கிலீஷில் எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா, கேன் ஐ ஸ்லீப் இன் தி லோயர் பர்த் ஆர் மிடில் பர்த் ஆர் அப்பர் பர்த்? அதை தான் ஐ ஹவ் கிவன் லைக். நெக்ஸ்ட், இப்போது ட்ரெயினில் மூவ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஒரு ஸ்டேஷன் என்னன்னே தெரியல, என்ன ஸ்டேஷனே தெரியல, ஸ்டாப்பாக இருக்குன்னு அப்படின்னா இது எந்த ஸ்டேஷன் அப்படின்னு கேட்போம் இல்லையா? அதே இங்கிலீஷில் எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா, வாட் இஸ் திஸ் ஸ்டேஷன், வாட் இஸ் திஸ் ஸ்டேஷன், இது என்ன ஸ்டேஷன்? ஓகே. நெக்ஸ்ட் ஸ்டேஷன் என்ன, அடுத்த ஸ்டேஷன் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, வாட் இஸ் த நெக்ஸ்ட் ஸ்டேஷன், வாட் இஸ் தி நெக்ஸ்ட் ஸ்டேஷன்? ஓகே. சென்னைக்கு இந்த ட்ரெயின் எப்போ ரீச் ஆகும், இதை இங்கிலீஷில் எப்படி கேட்கலான்னா, what time does the train reach to Chennai? What time does the train reach to Chennai? ரைட். இப்போ நம்ம ட்ரெயின் ஜேர்னி கம்ஃபர்டபுளாக இருந்தது, சேஃபாக இருந்தது. இப்போ நம்ம இறங்க வேண்டிய சிச்சுவேஷனில் இருக்கோம். இப்போ நம்ம என்ன சொல்லலாம், அடுத்த ஸ்டேஷனில் நீங்கள் இறங்கணும்னு யாராவது சொல்லுவாங்க இல்லையா? நம்ம யார்கிட்டயா டைரக்ஷன் கேட்டிருப்போம். அப்போ என்ன சொல்லுவாங்க, அடுத்த ஸ்டேஷனில் நீங்கள் இறங்கணும் அப்படின்பாங்க இல்லையா? அதை இங்கிலீஷில் எப்படி கொடுக்கலான்னா, யூ ஷுட் கெட் ஆஃப் அட் தி நெக்ஸ்ட் ஸ்டேஷன். யூ ஷுட்
get off at the next station. Okay, இப்போது இறங்க போகிறேன், இப்போ இந்த ஸ்டேஷனில் இறங்குறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது இங்கிலீஷில் எப்படி கொடுக்கலான்னா I am getting off here. I am getting off here. That's it for today. I hope you might have learned some of the phrases. அந்த ட்ரெயின் ஜேர்னி அப்போ என்னென்ன ஃப்ரேசஸ்லாம் நம்ம இங்கிலீஷில் பேசலாங்கிறத நம்ம மனசில் வச்சுருந்து அதை நம்ம லேர்ன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஃப்ரேசஸ்லாம் இங்கிலீஷில் பார்த்தது மட்டும் இல்லாமல் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணிட்டா தான் உங்களுக்கு ஒரு எக்ஸ்போஷர் கிடைக்கும். Okay, so if you are new to this channel, don't forget to like, share and subscribe. Thanks for watching.